சொல்லுங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு. ஏன்னா விஜய்க்கு? ஏன்னா ஒரு புது ஆள் வரட்டும். இவங்கெல்லாம் பழைய ஆட்கள் இருந்து போனவங்க. ஒரு புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனா பெருசா அரசியல் அனுபவம் இல்லைங்கிறாங்களே. அனுபவத்தை எல்லாரும் அவங்களாம் அனுபவம் கற்றுக்கிட்டா வந்தாங்க. அவங்களும் ஆள் அசிஸ்டன்ட் பிஏ அப்படிலாம் இருப்பாங்களா, ஆள் நிறைய இருப்பாங்களா. எல்லாருக்கும் அப்படி தான். இவங்க மட்டும் அந்த அனுபவம் தர போகிறாங்க. நான் எங்களுடைய விருப்பம் என்னென்னா ஒரு புது ஆள் வரட்டுமே அப்படின்னு ஒரு மாற்றமாக செய்யலான்னு. ஆனா விஜய் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவரால் ஃபேமிலியே பாத்துக்க முடியல, நாட்டை வந்து எப்படி பாத்துக்க போறாரு? எல்லாரும் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா இருக்கான். கலைஞருக்கு தான் எலைட் பண்ணாட்டி எல்லாரும் ஃபேமிலி பார்த்து எல்லாரும் பொது ஆளுகள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு சார். ஏன்னா அதனால தப்பு கிடையாது. அது மனுஷன் தானே வரும். சரி சரி சரி. உங்க ஆதரவு விஜய்க்கு? ஆமா ஆமா. ஓட்டி விட்டேண்ணா. ரைட்டா. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுனா? மொத்தம் வந்து எங்க வீட்டுல 5 ஓட்டு விஜய்க்கு தான். 5. அந்த எங்க ஒய்ஃப் மட்டும் டிஎம்கே போடுறேன்னு சொல்லலாம். என் பேரன் எல்லாமே விஜய்க்கு தான். ஏன் உங்க ஒய்ஃப் மட்டும் டிஎம்கே? அவங்க அப்பா காலத்துல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களா. திமுக தான் இப்போ நல்லது செய்கிறாங்க. வேறு யார் செய்கிறாங்க? மாற்றத்தை ஏற்படுத்தன்னு விஜய் வந்திருக்காரு. மாற்றம்லாம் அவரு இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாதுங்க. அவர் அறிக்கையும் சரியில்லை, அவர் பேசுறதும் சரியில்லை. அவர் பேசுறதுக்கே வரமாட்டுறாரு. முதல்ல பேசுறதுக்கு அனுமதிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? தேர்தல் அதிகாரி கண்ட்ரோலில் தானே இருக்குது. இப்போ அவங்க அனுமதி கொடுக்கட்டும். அவங்க தானே அனுமதி கொடுக்கலான்னாங்க. இப்போ இவங்க கொடுக்கட்டும். இவங்க ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? ஏன் வெளியில் வந்து பேச மாட்டேற? முன்னாடி இலவசமே வேணான்னா நீ இப்போ இவ்வளோ இலவசம் அறிவிச்சிருக்க? எப்படி அறிவிச்சிருக்க? ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்க மாட்டேங்கிறாரோ? ஆமாம், அது இல்லையே. இலவசம் அவரே வேணான்னாரு. இலவசம் ஏன் கொடுக்குறீன்னு கேட்டார். அவரே இலவசம் அறிவிக்கிறாரு. எதுக்கு அறிவி? அதிமுக என்ன மாதிரியான ஒரு பலத்தில் நான் தமிழ்நாட்டில் இருக்கு? அது பிஜேபியானால தான் அது போயிடுச்சு. அது அவங்க எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க எதுவும் வர வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. இந்த டைம் பிஜேபி அவங்க கூட்டணி, பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறனா வரமாட்டான். ஒழுங்கா போகிற ஆட்சியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். டிஎம்கே போட்டுடலாம். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையை யாரும் வாழ விட மாட்டாங்க. அதனால் அண்ணன் தம்பியாக பழகி நிற்கிறோம். இது இவங்களுக்கு பிரிவினை, தேவையில்லாத சண்டை இதெல்லாம் வருவாங்க. ஒரு சமூகம் மட்டும் மேலே போனால் மொத்தமான கீழே இருக்கணும்னு நம்ப முடியுமா? தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுங்க. என்னை பொறுத்தவரை திமுக திரும்பி வந்து தப்பே கிடையாது. விஜய் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அரசியல் அனுபவம் கிடையாதுங்க. முதல்ல முதிர்ச்சி வேணும். எம்ஜிஆர்லாம் வந்தாருன்னா எம்ஜிஆர் கதை வேறு. அவர் நீதி கட்சியிலையும் தீக்காலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இருந்து அனுபவப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கட்சி ஆரம்பித்து வச்சார். அவரோட முகராசி வேறு, அவரோட அணுகுமுறை வேறு. இவர் அணுகுமுறை நிற்கிறாரு. அதுதாங்க இருக்கட்டும். இல்லை 4 தொகுதியும் நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தொகுதி முதல்ல பெரம்பூரில் ஜெயிக்கிறாராம் பாருங்கள். பெரம்பூரில் அவங்க அவரோட வேட்புமனு ஏற்றுக்கிறாங்கதான் பாருங்கள். ஏன்னா பிரச்சனை அங்கே நிறைய இருக்குது. அதால் அவர் வேட்புமனு ஏற்கிறது பெரிய பிரச்சனை தான். அதால் இது யாரும் சொல்ல முடியாத கண்டிஷனில் இருக்குது. நான் திருப்பி இருக்கிற ஆட்சியே வந்தால் எவ்வளோ பெட்ரு. டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே? ஏன்னா ஜாதி சண்டைலாம் வராது அவர் வந்தாருன்னா. மற்றவங்கலாம் வந்தால் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அதனால டிஎம்கே தான். ஆமாம் ஆமாம். மாற்றத்தை ஏற்படுத்துன்னு விஜய் வந்து. மாற்றம் இல்லை, அதே சாப்பாடு இருந்தால் போதும், அதே பொண்டாட்டி இருந்தால் போதும். அம்மா அப்பா அதே தானே, வேற அம்மா அப்பா நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைல்ல, அதே அம்மா அப்பா தானே நேசிக்கிறோம். அதே மாதிரி அதே டிஎம்கே தான். ஆனா வந்து நான் மாற்றத்தை தருவேன் அப்படின்னு மாற்றம் எல்லாம் எதுவும் இல்லை. அனுபவம் இருக்குது. புதுசா வந்தவனுக்கு பழசு இருக்கிற ஆளுக்கு அனுபவம் வேணும். அதிமுக என்ன மாதிரியான ஒரு பலத்தோட என்ன வச்சாலும் டிஎம்கே தான் வரும். வேற யாரும் வேற மாறாது. நம்ம என்ன இருந்தாலும் எங்க எந்த தூக்கத்துல இருந்தாலும் கல்வியா வீரமா செல்வமா சொன்னாக்கா கல்வி தான் சொல்லுவோம். வீரம் எல்லாம் போயிடும், செல்வமும் போயிடும். அதுதான். அதனால டிஎம்கே கல்விக்கு நிறைய பண்றாங்க. அதே தான் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா இருக்கு, அதனால டிஎம்கே மாற்றத்தை ஏற்படுத்துன்னு விஜய். அதெல்லாம் வேணாம், விஜய்லாம் வேணாம். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியலைங்கிறீங்க? அவருக்கு தெரியல, எதுவுமே எல்லா விஷயத்தையும் எதுவுமே பேஸ் பண்ண தெரியல. ஒரு பிரச்சனையும் பேசுறதுக்கு முடியல. போய் படுத்துக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் தெரியப்படுத்துறதுக்கு விடல. அதனால அவர் வர்றது அவர் தேவையில்லை. சரிண்ணா. அப்புறம் அதிமுக என்ன மாதிரியான ஒரு பலத்தோட இருக்கு? அது வேணாங்க. அது பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கு. அது நம்மளுக்கு செட் ஆகாது. சரி, நம்ம கொள்கைக்கு அதுக்கு செட் ஆகும். அதனால நம்மளுக்கு நம்ம கட்சியே வந்தப்போ விஜய் 2 தொகுதியில நிக்கிறாரு. அது வேஸ்ட் தாங்க. அவர் நிக்கிறது 2 தொகுதியில நிக்கிறது வேஸ்ட். அவரே தோத்துருவாருங்கிறீங்களா? ஆமா. என்ன மிகப்பெரிய ஒரு நடிகர் அதெல்லாம் சும்மாங்க ரசிகர் தாங்க. கூட இருக்கிறவங்க பூரா புரிஞ்சிக்காதவங்க இருக்கிறாங்க. ரசிகர் எல்லாமே தன்னுடைய சூழ்நிலை கரெக்டாக கணிச்சு அவனுடைய சொந்த புத்தியில இருந்தானா போக மாட்டான். இல்லை,
அதனால வாய்ப்பு இல்ல. அதனால இல்லை. எனக்கு டிஎம்கே. ஏன் டிஎம்கே? ஏன்னா நல்லா நடக்குதுப்பா, எந்த ப்ராப்ளமும் இல்லையே. என்ன இருக்குது என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்குது? நல்லா நடக்குது. ஓகே. அதுங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. மாற்றத்தை ஏற்படுத்தணும் விஜய் வராரு? இல்லை, வராது, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே கிடையாது. அவர் வேணும் சினிமாவில் நடிக்கிறாரு. இப்போ ரஜினி வந்துட்டாரா, கமல் வந்துட்டாரா, யாருமே வரலையே. அவங்க இவரோட பெரிய ஆள் இல்லை, அவங்க வரல. எங்களை உறுதியான ஆதரவு தளபதி மு க ஸ்டாலின் தான், உதயசூரியன் தான். ஏன்னா உதயசூரியனுக்கு மக்கள் நலப்பணிகள் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கு. இந்த காட்டில் என்ன வேணும்? மாற்றத்தை ஏற்படுத்தணும் விஜய் வந்திருக்காரு, அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? அவரே தான் மாற்றம் கொண்டு வர முடியாது. வீட்டு விட்டு வெளியேறாது, பணியூர்லேருந்தே வெளியேறாது, அவர் இந்த மாற்றத்தை கொண்டு வராது. மக்களுக்காக இறங்கி பணி செய்யணும். சரி, பணி செய்யணும், எல்லாம் செய்யணும். திடீர்னு வந்து மாற்றம் கொண்டு வந்தால் எப்படி முடியும்? 2 தொகுதியில் நிற்கிறாரு. 2 நாள் டெபாசிட் காலி. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவ்வளோதான். 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, 100% 100% வாய்ப்பு இல்லை. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக எப்படி இருக்கு? அதான் அது இது 7 பிரிவாக இருக்குது. அதனால வந்து அதனுடைய இதே அது சீனில் இல்லை. அவர் இந்த டைம் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்குதா? தாராளமாக 200+ தான். 200+ஆ? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறீங்களே? உண்மையில் கான்ஃபிடென்ட். இது வந்து நேச்சுரல், இது வந்து உள்ளதே இதுதான். டிஎம்கே தான். ஏன் டிஎம்கே? டிஎம்கே தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்க. மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னு விஜய் வராரு. அவர் தான் முதல்ல மாற்றணும். ஏன் அவர் தான் சினிமா விட்டு மாற்றணும். வேலைக்கு வேஸ்ட். ஏன் எதுவும் அவரோட எந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே இல்லை. ஒரு டேக்ஸ் ஒழுங்காக கட்டாதவங்க எப்படி தலைவராக இருக்க முடியும்? 2 தொகுதியில் நிற்கிறாரு. எலெக்ஷன் அது வாபஸ் வாங்க லாஸ்ட் டேட் இருக்குல்ல, அப்போ சொல்லுவாங்க 2 தொகுதியில் நிற்கிறாருட்டு. எப்போ நீங்கள் கேட்கணும் கேள்வி? லாஸ்ட்டான எலெக்ஷன் வாபஸ் வாங்க டேட் இருக்குல்ல, அப்போ கேட்கணும் 2 தொகுதியில் நிற்கிறாருட்டு. அன்றைக்கி வாபஸ் வாங்க வரல, அப்போ பார்ப்போம். சரி, ஏன் அவரை வந்து இவ்வளோ வந்து இது பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு ஒரு தப்பா? நடிகர் இப்போ அது சொல்லி அவர் டேக்ஸ் ஒழுங்காக கட்டினாரா? இப்போ பிரச்சனை இருக்குல்ல, டேக்ஸ் கூட ஒழுங்காக கட்டாதவர் எப்படி தலைவராக இருப்பார்? நான் தான் சிஎம்ங்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, மக்கள் யார் சொல்லலை. கொஸ்டினே உங்களுக்கு கொஸ்டினே தப்பாக இருக்கு. அவர் தான் சொல்கிறாரு, மக்கள் யாருன்னு சொல்கிறார். அதான் இப்போ அவர்கிட்ட தான் கேட்கணும். எப்படி சிஎம்மா நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க? நீ அரசியல் வரன்றது 40 பேர் செத்துருக்காங்களா? என்ன அர்த்தம்? அதிமுக என்ன மாதிரியான ஒரு பலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கு? ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் 0. ஏன்னா அவங்க எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி எல்லோரும் ஆதரித்து ஒட்டு சேர்த்துருந்தாங்கன்னா அதோட பலம் வேறு. சவுத்து நார்த்து சேர்த்து அடிச்சிருக்கலாம். அவங்க யாருக்கு மரியாதை கொடுக்கல, விட்டுட்டாரு. அதனால் நிறைய பிரச்சனை அதில் இருக்குது. ஏன்னா தொகுதி பங்கீட்டிலே நிறைய பிரச்சனை. தோக்கிற இடமா பார்த்து பாஜக கொடுத்துருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாமலே போட்டி போடுறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாமலே வாங்கிட்டாங்க தொகுதி எல்லாத்தையும். அதில் மாட்டிக்கிட்டாங்க நிறையா. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. இருக்கிற 20% ஓட்டு விஜய் பிரிக்கிறாருன்னா அதில் 17% ஓட்டு அதிமுக ஓட்டாக தான் இருக்கும். ஓகே. திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 24.5% சிறுபான்மையினர் ஓட்டு புக்காமல் விழுந்தாலே திமுக மேலே போயிடும். 47 நாங்கள் சொல்கிறீங்க, இப்போ எழுதி வச்சுங்க, 47லேருந்து 48% ஓட்டு வாங்கி ஜெயிக்கும் திமுக. அதிமுக எடுத்துனா 20-25% எடுக்கும். டிவிக்கே எடுத்தால் கூட 10-11%. சீமானோட கம்மியாக தான் எடுக்கும் பாருங்கள் டிவிக்கே. ஆமாம், ஏன்னு சொல்கிறாங்க எல்லாரும். சீமானோட நம்ம தமிழ் கட்சியோட கம்மியாக தான். டிவிகேக்கு தான், விஜய்க்கு தான். ஏன்னா விஜய்க்கு யாரும் பற்றி நல்லவங்களா தெரியல. இப்போதைக்கு விஜய் ஓரளவு பண்ணுவார் நம்பிக்கை. புதுசாக தான் வரட்டுமே, இவங்களே ஆண்டாண்டு என்ன பண்ணுறது? ஆனால் விஜயோட அரசியல் நடவடிக்கைகள் அனுபவம் பத்தாத மாதிரி இருக்குங்கிறாங்க. அனுபவம் போனால் எல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க. இப்போ நான் கூட ஆட்டு தொழில் வந்து நான் கற்றுக்கினா வரோம். எல்லாமே ஒரு இதில் வரோம். ஒரு 5 வருஷம் ஆண்டு தான் பார்க்குமே, இவங்களே திடீர்னு தான் இருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. சரி. ஆனால் விஜய் இப்போ 2 தொகுதியில் நிற்கிறாரு. திருச்சியில் 1 நிற்கிறாரு, பெரம்பூரில் நிற்கிறாரு. 2 தொகுதியில் நிற்கிறதுக்கான காரணம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? 2த்துலையுமே ஜெயிச்சாலும் நல்லது தான். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை தான் போடணும். எல்லாம் நம்ம சேர்ந்தானுங்க ஜெயிக்க வைக்கணும். நம்மளே வாய்ப்பு இருக்குமா கிடைக்குமான்னா ஜெயிப்பாரான்ற நம்பிக்கை. எல்லாமே ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், எல்லாரும் ஜெயிக்கணுன்ற ஒரு இதில் தானே வரும். சரி சரி. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கட்டுமே. அதிமுக என்ன மாதிரியான ஒரு பலமான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு அவங்க கதைலாம் வேணாங்க. நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வர வைக்கணும். ஒரு புது மாற்றத்தை வரட்டுமே. இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா இல்லை, யாரும் நல்லவங்களா தெரியல. இப்போது புதுசாக ஒருத்தன் வந்து சப்போஸ் நீ சொல்கிற மாதிரி இவர் வந்து நல்லது செய்வார் தான் நம்ம நம்புற. ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பார்ப்போமே.